ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது. நானே நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் இந்த சாட்டர்ன் இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 27.5 வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இவர்களுக்கு இன்னும் இந்த ஒரு 1.5 வருடம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள எந்த அளவுக்கு வண்டியை ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கள் ஓட்டி அதனை ஒரு சேஃப் சோனில் இவர்களுடைய லைஃபை இவர்கள் செட்டில் செய்து கொள்ளலாம். நம்ம டாபிக் வருவோம். விபரீத ராஜயோகம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, இவர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஜூபிட்டர். ஏன்னா அவர் தான் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதற்கு துணை நிற்கக்கூடியது குரு. அந்த கிரகத்திற்கு துணையாக வரக்கூடியது சுக்கிரன். பிறகு இவர்களுக்கு இந்த சுக்கிரன் குரு கூட்டணி, இதை தவிர 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய். இப்போ இவர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தை முதலில் தூக்கி கொடுக்க போவது குரு. இதற்கு அக்கம்பனியாக வரக்கூடியவர் சுக்கிரன். சார், இந்த குருங்கிற கிரகம்தான் ஜூன் மாதம் எங்களுக்கு 3ஆம் வீட்டில் மறைய போகிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீர்கள். இப்போது வருடத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறது. சார், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. விபரீத ராஜயோகம், திடீர் ராஜயோகம், எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் மறைந்து தான் இருக்கிறது. அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாரும் பார்ப்பது போல் இல்லை. நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தில்